சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றி. சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழ்நாட்டின் சிதம்பரம் நகரில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். சிதம்பரம் நடராஜர் சிலை சிவபெருமானுடையது. மேலும் தில்லை நடராஜர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 5 புனிதமான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். ஒவ்வொன்றும் 5 இயற்கை கூறுகளில் ஒன்றை குறிக்கிறது. சிதம்பரம் என்ற சொல் சித் அதாவது உணர்வு மற்றும் அம்பரம் என்றால் ஆகாயம் என்ற 2 வார்த்தைகளிலிருந்து உருவானது. இந்த வார்த்தையை நனவின் வானத்தில் மொழிபெயர்க்கலாம். இது மரண உலகில் ஒருவர் அடைய வேண்டிய இறுதி நிலை. இது சிட் அம்பலம் என்பதிலிருந்து உருவானது என்பது மற்றொரு கோட்பாடு. அம்பலம் என்றால் கலை நிகழ்ச்சிகளுக்கான மேடை என்று பொருள். சிதம்பரத்தின் கதை சிவபெருமான் தில்லை வனத்தில் காட்டில் உலா வரும் புராணத்தில் தொடங்குகிறது. தில்லை காடுகளில் மந்திரத்தின் மேலாதிக்கம் மற்றும் சடங்குகள் அல்லது மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் உச்சரிப்பதன் மூலம் கடவுளை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பும் ஒரு துறவிகள் வசித்து வந்தனர். ஒரு நாள் சிவபெருமான் பிச்சடநாதர் வடிவில் காட்டில் உலா வந்தார். ஒரு எளிய துறவியான பிச்சை கேட்கும் அவர் அழகும் பிரகாசமும் கொண்டவர். அவரை தொடர்ந்து அவரது அருளும் துணைவியும் மோகினியாக விஷ்ணுவாகியவர். காட்டின் துறவிகளும் அவர்களது மனைவிகளும் அழகான இருவரின் அழகில் மயங்குகிறார்கள். தங்கள் பெண்கள் மயக்கமடைந்ததைக் கண்டு துறவிகள் கோபமடைந்து மந்திர சடங்குகளை செய்து இருவர் மீது ஏராளமான பாம்புகளை தூண்டுகிறார்கள். இருவரும் பாம்புகளை தூக்கி அவற்றை தங்கள் சொந்த ஆபரணங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். மேலும் கோபமடைந்த புனிதர்கள் ஒரு புலியை அழைக்கிறார்கள். அதை இறைவன் தோலுரித்து இடுப்பில் சால்வையாக அணிவித்தார். முற்றிலும் விரக்தியடைந்த புனிதர்கள் தங்கள் ஆன்மீக பலத்தை சேகரித்து முழு ஆணவம் மற்றும் அறியாமையின் சின்னமான முயலகன் என்ற சக்தி வாய்ந்த அரக்கனை அழைக்கிறார்கள். மென்மையான புன்னகையை அணிந்த இறைவன் அரக்கனின் முதுகில் அடியெடுத்து வைத்து அவனை அசைக்கச் செய்து ஆனந்த தாண்டவத்தை நித்திய ஆனந்த நடனம் நிகழ்த்தி அவனது உண்மை வடிவத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இறைவன்தான் உண்மை என்றும் மந்திரம் மற்றும் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவன் என்றும் உணர்ந்து மகான்கள் சரணடைகிறார்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில் வரலாறு சிதம்பரம் சோழர்களின் தலைநகராக இருந்த 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சோழர்கள் சிவபெருமானை தங்கள் குல தெய்வமாக கருதினர். பண்டைய மற்றும் இடைக்கால வரலாற்றின் காலங்களில் பல்லவ, சோழ, பாண்டிய, சேர மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களால் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் இருந்தன. நடராஜர் கோவில் பல ஆண்டுகளாக சேதமடைந்து புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கட்டிடக்கலை சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகம் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. வழக்கமான லிங்கத்தை விட சிவபெருமான் ஒரு சிலையால் குறிப்பிடப்படும் அரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். கோயிலின் கட்டிடக்கலை கலைகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையிலான தொடர்பை குறிக்கிறது. சிவன் கோயிலின் முக்கிய தெய்வம் என்றாலும் இது வைஷ்ணவம், சக்தி மற்றும் பிறவற்றின் முக்கிய கருப்பொருள்களை அனைத்து மரியாதையுடன் பிரதிபலிக்கிறது. நடராஜர் கோயில் கவர்ச்சிகரமான கோபுரங்கள், சிற்பங்கள், 5 மண்டபங்கள் மற்றும் கல்வெட்டுகளுக்கு பெயர் பெற்றது. 4 உயரமான கோபுரங்கள் நாட்டிய சாஸ்திரத்தின் 108 செதுக்கப்பட்ட நடனக் காட்சிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலில் சித் சபை, கனக சபை, தேவ சபை, நிருத்திய சபை மற்றும் ராஜ சபை என 5 முக்கிய கொள்கை சபைகள் உள்ளன. முக்கிய சன்னதி சித் சபை. நடராஜரின் முக்கிய சிலை சித் சபை அல்லது உணர்வு மண்டபம் எனப்படும் கருவறையில் உள்ளது. இது கிரானைட் அடித்தளத்தில் ஒரு செவ்வக மர அமைப்பாகும். இது ஒரு கில்டட் மற்றும் வழக்கத்திற்கு மாறாக சாய்ந்த கூரையுடன் உள்ளது. கர்ப்பகிரகத்தில் நடராஜர் சிலை உள்ளது.
மற்றும் முன்பக்கத்தில் இருந்து பார்க்காமல் பக்கவாட்டில் அணுகப்படுகிறது. இது எல்லா கோவில்களிலும் உள்ளது. பக்கவாட்டு நுழைவாயிலின் காரணமாக நீண்ட நேரம் சிலை அல்லது சிலையை பார்க்க முடியாது. மேலும் அது பல அடுக்குகளில் ஆடை மற்றும் பூக்களால் மூடப்பட்டிருக்கும். கனக சபை இது கோவில் வளாகத்தில் உள்ள இரண்டாவது முக்கியமான சன்னதியாகும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கனக சபையில் தினசரி சடங்குகள் நடத்தப்படுகின்றன. கனக சபையானது தங்க முலாம் பூசப்பட்ட கூரையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தங்க கூரையானது 22,600 ஓடுகளால் ஆனது. ஒரு மனிதனின் ஒரு நாளின் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கும். மேலும் 72,000 ஓடுகளால் கட்டப்பட்டுள்ளது. இது மனித உடலின் 72,000 தெரியும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத நரம்புகளை குறிக்கிறது. கூரையில் 9 அலங்கார கூம்பு தலைகள் கலசாஸ் உள்ளன. இது உடலின் 9 நுழைவாயில்கள் அல்லது திறப்புகளை குறிக்கிறது. முற்றங்கள் 5 முற்றங்கள் உள்ளன. அவை மனித உடலின் 5 உறைகளை குறிக்கின்றன. கோசாக்கள் சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள முக்கிய கோவில் குளமாகும். இது கோயிலுக்கு அருகில் வடக்கு கோபுரத்தை ஒட்டி அமைந்துள்ளது. தண்ணீரில் உள்ள கோபுரங்களின் பிரதிபலிப்பு அழகாக இருக்கிறது. ஒரு தூண் நடைபாதை தண்ணீர் தொட்டி வழியாக செல்கிறது. அங்கு ஒருவர் ஓய்வெடுக்கலாம், தியானம் செய்யலாம் அல்லது கட்டிடக்கலையை வியக்கலாம். சிதம்பரம் கோயிலில் தினசரி பூஜை, பாதுகைகள் அல்லது தெய்வத்தின் பாதணிகளை பல்லக்கில் கொண்டு வருவதன் மூலம் தினசரி பூஜை தொடங்குகிறது. நாள் முழுவதும் 6 விதமான பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த பூஜைகள் அனைத்தும் லிங்கத்தின் அபிஷேகத்தை உள்ளடக்கியது. பாதுகைகள் மீண்டும் பல்லக்குக்கு செல்வதோடு நாள் முடிவடைகிறது. அபிஷேக அட்டவணையை இங்கே காணலாம். சிதம்பரம் கோவிலின் நேரம் வருடத்தின் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை. சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றி. சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழ்நாட்டின் சிதம்பரம் நகரில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். சிதம்பரம் நடராஜர் சிலை சிவபெருமானுடையது. மேலும் தில்லை நடராஜர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 5 புனிதமான சிவன் கோவில்களில் ஒன்றாகும். ஒவ்வொன்றும் 5 இயற்கை கூறுகளில் ஒன்றை குறிக்கிறது. சிதம்பரம் என்ற சொல் சித் அதாவது உணர்வு மற்றும் அம்பரம் என்றால் ஆகாயம் என்ற 2 வார்த்தைகளிலிருந்து உருவானது. இந்த வார்த்தையை நனவின் வானத்தில் மொழிபெயர்க்கலாம். இது மரண உலகில் ஒருவர் அடைய வேண்டிய இறுதி நிலை. இது சிட் அம்பலம் என்பதிலிருந்து உருவானது என்பது மற்றொரு கோட்பாடு. அம்பலம் என்றால் கலை நிகழ்ச்சிகளுக்கான மேடை என்று பொருள். சிதம்பரத்தின் கதை சிவபெருமான் தில்லை வனத்தில் காட்டில் உலா வரும் புராணத்தில் தொடங்குகிறது. தில்லை காடுகளில் மந்திரத்தின் மேலாதிக்கம் மற்றும் சடங்குகள் அல்லது மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் உச்சரிப்பதன் மூலம் கடவுளை கட்டுப்படுத்த முடியும்